வெட்டி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். போன வீடியோ தேவகுத் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா அவுரங்காபாத் பற்றி சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப பிரம்மாண்டமான இடம், டெக்னாலஜி உள்ள இடம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமுக்குங்க. நம்ம எவ்வளோ இருந்தால் இப்படி நின்றுட்டே பேசுவோம். வாங்க வண்டியிலே போயிட்டு பேசுவோம். ஸோ உங்களுக்குலாம் தெரியும், நாங்கள் பூனேயில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து ஒரு காலங்கத்தால் 7 o'clock தான் கிளம்பணும். ஏன்னா காலையில் ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் இது பார்த்திங்கன்னா 220 kilometers தான் அவங்க வீட்டிலேருந்து அவுரங்காபாத் ரீச் ஆகிறதுக்கு. சரி பொறுமையாக டிஃபன்லாம் சாப்பிட்டு கிளம்புமே சொல்லிவிட்டு அந்தமாதிரி கிளம்பியாச்சு. ஸோ இப்போ அந்த வேயில் போயிட்டுருக்கோம். நாங்கள் பண்ண இந்த இன்டர் ட்ரிப்பை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸு முதல்ல கேட்குறது என்னென்னா, மச்சம் உனக்கு துட்டு எப்பரா வந்துச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறீங்களே, எப்படி வேலை பார்த்துனே நீங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. தங்குற இடம், சாப்பிட்ற என்ன சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்பாங்க. இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னா, இந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறோம் தான். மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேர் போயிடுவோம். இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போவோம், இல்லை பைக்கிங் கிளப்போடு எங்கேயாச்சும் போயிடுவோம். ஆனால் இந்த லாக்டவுன் வந்தோடனே கொஞ்ச நாள் அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, எங்களுக்கு வந்து இந்தியாவில் நிறைய இடத்த பார்க்கணும் இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனாக வந்துடுச்சு. இந்த லாக்டவுனை வந்து வீட்டில் உட்காந்தது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப் ஆரம்பித்தோம். இந்த லாக்டவுன் வந்ததுனால எங்கள் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கிடச்சிச்சு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே குறிக்கோளோடு இருந்தோம். யோசனை இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எட்ரா வண்டியை கட்டுறா மூட்டைன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வரைக்கும் போவோம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுவோம். மீதி இருக்கிற சாமான், பைக் எல்லாத்தையுமே ஷிப் பண்ணிடலாம்னு சொல்லி தான் ஒரு பிளானோட கிளம்புனது. அடுத்தது நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, துட்டே. காசு செலவு அது பார்த்திங்கன்னா 3 விஷயம்தான். ஒன்று தங்குற இடம், சாப்பிட்ற சாப்பாடு, இன்னொன்று குடிகாரனை விட மோசமாக குடிக்கிற என் வண்டிக்கு போடுற பெட்ரோல். இப்போ ஸ்டேக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ஹாஸ்டல்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே ட்ராவலர்ஸ் ஹாஸ்டல் தான். ஸோ நீங்கள் இந்த ஹாஸ்டல் வேர்ல்டுன்ற ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த எங்களை மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு. ஸோ இது இப்போதைக்கு நாங்கள் ரீச் ஆக போது இந்த ஹாஸ்டல் தான் அவுரங்காபாத்தில். ஸோ இந்த ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா பர் பெட் 500 rupees to 600 rupees ஆகும். சரி, ஆல்மோஸ்ட் 1200 rupees வருது. 2 பேரும் ஏன் ஹோட்டல்லே தங்கக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த ஹாஸ்டல் தங்கிறதுக்கான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஹாஸ்டல் ரீச் ஆயாச்சு. இதுதான் எங்களோட 2 பேரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறது. கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போனதில் பார்க்கிங் ஸ்பேஸு, உள்ளே போன ஒரு நல்ல வைப்பு. நாங்கள் கூட இது சிட்டி அவுட்டரில் இருக்குன்னு நினச்சோம். பார்த்தா சிட்டி சென்டரில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து எல்லா பிளேசஸுமே பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு நல்ல வைப்பு கிடச்ச மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஹாஸ்டலை பற்றி சில விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹாஸ்டல் எப்போ புக் பண்ணணும்னா கொஞ்சம் ஏர்லியாக புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ட்ராவலர்ஸ் வர இடம், நிறைய ட்ராவலர்ஸ் உடனே புக் பண்ணுவாங்க. ஸோ டக்குன்னு ஃபில் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டில் இருக்காது. ஸோ ஏர்லியாக புக் பண்ணுறது ரொம்ப சேஃபு. ஸோ இங்கே வந்துட்டோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தந்துடுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அதை ஃபில்அப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களோட ஐடி ப்ரூஃப் கூட வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் எல்லாமே செக்இன்லாம் பண்ணிட்ட அப்புறம் அவங்ககிட்ட ஒய்ஃபை பாஸ்வேர்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஹாஸ்டல் நீங்கள் செக்இன் பண்ணி முடிச்சிட்டோன்னே இந்த ஹாஸ்டலை சுற்றி ஒரு சின்ன டூர் கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க தான் அங்கிதா, வெரி நைஸ் கேர்ள். இவங்க வந்து பர்ஃபெக்டாக எல்லா இடத்தையும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண கொஞ்ச நாளைக்கு. நான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்போ கவனிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கிளீனினஸ் செக் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி 4 hours யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டோ இல்லை மாப் போட்டுட்டு இருக்காங்க. இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிதா பார்த்தீங்கன்னா எங்களை இந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கே உட்காந்து சாப்பிட்லாம், பேக் யார்டு அது காமிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே உட்காந்து சாப்பிட்ணுன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வித் வாட்டர் ஹீட்டரோட. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ளான்னு சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, நம்ம வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நானே என் ஒய்ஃபை தங்கியிருந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு டாம் தான். அது இல்லாத பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு தனியாக டாம் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த டாமு. இது வந்து 8 sharing டாம். இது வந்து நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம், இது ஆக்சுவலி ஏசி டாம் தான். பர்ஃபெக்டாக நீட், க்ளீன்,
பில்லோஸ்லேருந்து பெட் கவர்ஸ்லேருந்து ப்ராப்பராக மாற்றி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 4 days ஸ்டே பண்ணோம். எவ்ரி 2 days வந்து அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக லாக்கர்ஸ் தந்துருந்தாங்க. அதுக்கு நாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நாமளே தான் பூட்டு வாங்கிக்கணும். எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல. இது மட்டும் இல்லாத என்டர்டைன்மெண்ட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க விதவிதமான போர்ட் கேம்ஸு, ப்ராப்பரான டிவி, அதுக்கப்புறமா ப்ராப்பரான ஒரு ஒர்க் பிளேஸு, அதாவது டேபிள் சேர்லாம் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி, அதோட ஒரு ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். இதுதான் மெயின் ரீசன் நாங்கள் ஹாஸ்டல் சூஸ் பண்ணுறதுக்கு. நேற்று வந்து ஜோருக்கு அப்படியே ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் ஃபில்அப் பண்ணிலாம் முடியுதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் ஆகிடுச்சு. அப்படியே மத்தியானம் சாப்பிட்டுட்டு இப்போ போல் ஆஃபீஸ் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சோடனே நைட்டு போய்ட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிவிகா மக்பாரா. ஸோ இந்த இடத்த சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக அவுரங்காபாத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த அவுரங்காபாத் இஸ் ஆல்சோ நோன் as சிட்டி ஆஃப் கேட்ஸ். அவுரங்காபாத்தை ஏன் சிட்டி ஆஃப் கேட்ஸ்ன்னு நம்ம கூப்பிட்றோம்னா, நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 52 கேட் இருந்திருக்கு. இந்த 52 கேட் எதுக்காகனா இந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கேட் கட்டியிருக்காங்களாம். எங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா, நாங்கள் ஒரு டூர் கைடை மீட் பண்ணோம். அவர் தான் இவ்வளோ மேட்ரு எங்களுக்கு சொன்னது. அவரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பிவிகா மக்பாரா ரீச் ஆயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் 5 kilometers தான் நான் தங்கி இந்த ஹாஸ்டல்லேருந்து. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், உங்களை மாதிரி நானும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ வெளியிலேருந்து இந்த இடத்த பார்க்குறக்கே ரொம்ப குஷி ஆகிடுச்சு. வண்டி அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டோம். பார்க்கிங் பண்ணி இந்த டிக்கெட் கவுண்டர் வந்தோம். டிக்கெட் விலை 25 ரூபா சொன்னாங்க. 25 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் இடம் சூப்பராக இருந்துச்சு. தாஜ்மஹால் இப்படி தான் இருக்குமான்னு தோணுச்சு. ஏன்னா இந்த ட்ரிப்பில் தான் நான் தாஜ்மஹாலும் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் நான். ஸோ நான் தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்தனால எனக்கு தாஜ்மஹால் பார்த்ததுக்கான ஒரு கிளிம்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது எனக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி ஒரு சின்ன டூர் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த டூரை கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே இந்த இடத்துக்கான ஹிஸ்ட்ரியும் சொல்லிடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி தான், அப்படியே கேளுங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, ஃபஸ்ட்டு பிவிகா மக்பாரான்னு என்னென்னா, பிவினா ஒய்ஃப், மக்பாரானா கிரேவ். ஸோ ஒய்ஃபோட கிரேவ் தான் இந்த பிவிகா மக்பாரா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக கட்டினது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிவிகா மக்பாரா வந்து ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு கட்டினது. அவங்க ஒய்ஃப் பேர் பார்த்திங்கன்னா தில்ரஸ் பானு பேகம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப். அதனால தான் இந்த ஏரியா பேர் அவுரங்காபாத்னு வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா சொல்லிகிட்டே போனால், ஆனால் ஹிஸ்ட்ரி சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன் மொத்தத்தில் இந்த கதையை பேஸ் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். வெளியே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். உள்ளே பார்த்தா அவங்க ஒய்ஃபோட சமாதி இருந்துச்சு. பார்த்தா சுற்றி காசு கொட்டி இருந்துச்சு. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி சொன்னாங்க உள்ளே ஃபோட்டோ நாட் அலோட சொல்லிட்டு, அதனால் நாங்கள் எடுக்கல. ஸோ அந்தமாதிரி நீங்களும் ஒரு சில இடத்துக்குலாம் போகும்போது இங்கே ஃபோட்டோ எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படியே நைஸாக மறைச்சி ஃபோட்டோ எடுக்கணும்னா ஆசைப்படாதீங்க. ஒரு இடத்துல ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா நாம் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நல்லது. அதுதான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். சுற்றி பார்த்திங்கன்னா இந்த பிவிகா மக்பாரா சுற்றி கார்டன் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய சீட்டிங் ஏரியா இருக்குது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்போவும் எல்லா வீடியோவில் சொல்கிறது ஒன்றே தான், ப்ளீஸ் டு நாட் லிட்டர். இந்த பிவிகா மக்பாரா சுற்றி பார்த்தாச்சு. பின்பக்கம் என்ன இருக்குது, சைடில் என்ன இருக்குது, இந்த கார்டனை சுற்றி பார்த்தாச்சு. பூரிச்சு போயாச்சு. சூப்பரான ஒரு இடம். அதே மாதிரி எங்களுக்கு தாஜ்மஹால் போகணுன்ற ஒரு ஐடியா வந்து இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த இடத்த பார்த்தோன்னே. சரி, ஏன்னா இதுவே இவ்வளோ சூப்பராக இருந்தால் தாஜ்மஹால் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சக்கின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மில். இந்த இடத்த பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதோட சயின்ஸ் பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஜாராயிடுவீங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்படியே வாங்க, உங்களுக்கு நிறைய விஷயத்தை காட்டுறேன். பஞ்சக்கி வந்தாச்சு. என்னடா ஏதாவது ஒரு முட்டுசந்து கூட்டிகிட்டு வந்து நினைக்காதீங்க. இதுதான் பஞ்சக்கி.
ஸோ இங்கே பார்க்கிங்லாம் பெருசாக எதுவும் இல்லை, பார்க்கிங் எங்கே வேணால் பண்ணிக்கலாம், பைக் சேஃபாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்களும் இங்கே தான் பைக் பார்க் பண்ணோம், சேஃபாக தான் இருந்துச்சு வந்த வரைக்கும். பஞ்சைக்கு வந்தாச்சு. பஞ்சைக்கு வந்துட்டோன்னே சரி இங்கே டிக்கெட் வேலை 10 ரூபா, நாங்கள் என்ட்ரிக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. எப்போ போல் உள்ளே போனோன்னு நிறைய கைடு அப்ரோச் பண்ணாங்க. இந்த கைடு எடுக்கிறது நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன தான் கூகுள் புக்ஸில் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சாலுமே அந்த கைடுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவாக விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா நான் போன இந்த ட்ரிப்பில் நிறைய இடத்த நான் இதை வந்து அனுபவப்பட்டு சொல்கிறேன். நான் இந்த கைடு எடுக்காத போனால் என்னென்ன ஆகுனா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும், நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாத போயிடும். அது பக்கத்தில் வேறு ஃபோட்டோ மட்டும் இருந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை ஃபேஸ்புக்லேயே போட்டு முடிச்சிடுவோம். हज़रत बाबा शाह मुसाफिर उसने बनाया, ये कोई राजा महाराजा ने तो ये सूफी सन थे, सूफी ये पेड़ है 600 ईयर्स. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்தோட டெக்னாலஜியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி இருந்த ஒரு முக்கியமான தலை யாருன்னு கேட்டிங்கன்னா பாபா ஷா முசாஃபிர். அவர் பார்த்திங்கன்னா இந்த காட்டுறாங்களே இந்த ஆலமரம், இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷம் பழமையானது. இது கீழே இருந்தால் அவர் யோசிச்சார், என்ன இந்த ஊருக்கு நம்ம பண்ணலாம். அப்போதைக்கு தேவை என்னென்னா சாப்பாடும் தண்ணியும் மட்டும்தான். அதுக்கான ரிசல்ட் தான் இந்த பஞ்சைக்கு. இப்போ வாங்க நம்ம டெக்னாலஜிக்குள்ளே போவோம். இது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையாகவே சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம பிவிகா மக்பாரா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சாங்க. அந்த வாட்டரை எப்படியாச்சும் இந்த ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் தான் அவங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அந்த வாட்டர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் அந்த பஞ்சைக்கு வர்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த வாட்டர் ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சைக்கு வரைக்கும் வந்துச்சுன்னா அங்கே இருக்க பஞ்சைக்கு அந்த சௌரி இடித்து உடச்சிருமா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா பேஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லர் கிட்ட கட்டினாங்க. அந்த 3 பில்லர் வழியாக தண்ணி போயிட்டு மேலேயும் கீழே வரதுனால அந்த வாட்டரோட ப்ரெஷர் வந்து கம்மியாயிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு தண்ணி வந்து போதுமான அளவுக்கு வந்து இந்த பஞ்சைக்கில வந்து விழுது. அந்த பஞ்சைக்கிலே பார்த்திங்கன்னா அந்த வாலில் தண்ணி வரும்போது சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மில்லு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மில்லு மேலே வந்து அந்த தண்ணி உழுந்து சுற்றி மாவு அரைக்குது. எப்படிடா இந்த தண்ணி உழுந்து மாவு சுற்றி அரைக்குதுன்னு கேட்குறீங்க, அதை காட்டுறேன் வாங்க. இந்த தொட்டியில் இருக்க தண்ணியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருது. இன்னும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த மாவு அரைக்கிற ஐடியாலாம் இல்லை. இது வந்து இப்போதைக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக தான் இருக்குது. இப்போ அந்த மாவு அரைக்கிறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இப்போ இந்த அது கீழே ஃபேன் சுற்றுது இல்லையா, அதுதான் அந்த மாவு அரைக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ பாருங்கள், அப்படியே நான் மேலே போய் காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழைய காலத்தில் இந்த உரல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு உரல் செட்டப் தான் மேலே வச்சுருக்காங்க. அந்த உரலில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா, அதில் தான் மாவு போட்டு அரைக்கிறாங்க. அது எப்படி சுற்றுன்ற டெக்னாலஜி நான் அப்படியே கேமரா அந்த ஜன்னல் வழியாக ஒட்டி எடுத்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த தண்ணி அது மேலே இப்படி ஊற்றிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபேனு சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டெம்மு ஒன்று மேலே போகுது இல்லையா, அதுதான் அந்த மேலே இருக்கிற அந்த உரலை சுற்ற வைக்குது. ஸோ அது மூலயமா தான் ஒரு நாளைக்கு 160 கிலோ மாவு அரைக்கிறாங்க. இங்கே இருக்கிற 7 ஜனங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருந்தாங்களாம். ये यहाँ पीने का पानी है, एकदम नेचुरल वाटर है ये मैम, नेचुरल. हाँ वो झरने का 6 किलोमीटर से जो वाटर आ रहा है ना, वो तो ओरिजिनल फिल्टर ही है ना. என்னதான் இந்த 2000 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டாலும் சரி, இந்த சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த செயின்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி கட்டினார். அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்கும், மேலே ஒரு வாட்டர் டேங்க் வச்சு கட்டினார். ஸோ அந்த வாட்டர் டேங்க் ஃபுல்லாக எப்பயும் தண்ணி நிரம்பி இருக்குமா, இருக்கிற வெயிலுக்கு கீழே போய் உட்காந்து சாப்பிட்டா அப்படியே சும்மா ஏசி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. இதுதான் இந்த டைனிங் ஹாலுக்கு போகிற வழி. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்கு வாடகை விட்டுருக்கனால இப்போ டூரிஸ்ட் வந்து நாட் அலோவ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எக்கச்சக்க வவாலுக்கு உள்ளே இருக்குது. இங்கே வந்துட்டு அப்புறம் தான் ஒரு திடுக்கிடுன்னு தகவல் தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு மாவு அரைக்கிற மிஷின் அங்கே பார்த்தீங்க இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் காப்பியாக, இதுதான் ஒரிஜினல்லாம். எதுக்காக அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் அங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து இப்போ ஒரு லைட் வெயிட்டாக, இப்போ ஊற்றுற தண்ணியில் அது வந்து சுற்றுது. இது வந்து ரொம்ப வெயிட்டாக. அந்த காலத்தில் தண்ணி ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்ததுனால அப்போது வந்து இதால் சுத்த முடிஞ்சுது. இப்போ நாங்கள் போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபா ஷா முசாஃபிரோட சமாதிக்கு போகிறோம் நாங்கள்.
இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு மஸ்ஜித் தான் இது. இந்த தூண் இவர் சொல்கிறா இல்லையா, இந்த தூண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கடலில் இருக்க சிப்பி மூலயமா கட்டினது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் எதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் கட்டுறது, அது பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காக பிஞ்சின்னு வருது தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடம் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இந்த இடத்த சுற்றி எக்கச்சக்க டெக்னாலஜி இருந்துச்சு. இந்தியாவில் இந்த மாதிரிலாம் கூட ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிய வைக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வருதுன்னா 200 வருஷமாக கட்டப்பட்ட ஒரு பழமையான கேவ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்டே டியூன்ட்.